இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 1:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய பணியில் நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதை லேசாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சறுக்கல்களும் மாறும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளை செய்தும் காட்டுவாங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முதலீடு செய்ய திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். மாலை நேரத்தை உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களிடத்துல மகிழ்ச்சியாக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களை தீட்டவும் செய்வீங்க. பழைய நினைவுகளின் மூலம் மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்தி இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வாகன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. லாபமும் இருக்கும். செய்கின்ற வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பேசும் பொழுது சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய பதட்டமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளையும் நட்பான உணர்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு லாபமும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாங்க. அரசாங்க கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பள்ளி பிள்ளைகள் படிப்புல அக்கறையாகவும் இருப்பாங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரிடத்துல ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் அவர்களுக்காக சில செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சூழ்நிலைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தங்க செய்யும். எல்லாமே சாதகமாகவும் அமைந்து விடாது. சிலருக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பண விஷயத்துல வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த பணத்தை பெறுவதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்துல குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். கற்பனை சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நட்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நம்பிக்கையானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படலாம். உத்தியோகத்துல பொறுப்பும் அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சவால்கள் நிறைந்தும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய முன் கோபங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலைகளை கையாள்வது சற்று சிரமமாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று உங்களுடைய நேர்மறையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல அமைதியும் திருப்தியும் காணப்படும். சுமூகமான போக்கும் வீட்டுல இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வீட்டுல பிள்ளைகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணினித்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. நீங்க எதிர்பார்த்து காத்து இருந்த வேலைகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது ஒரு நண்பருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படவும் செய்வீங்க. பணியிடத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இதனால வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல அலைச்சல்களும் ஏற்படலாம். முக்கியமான விஷயத்துல மனைவியினுடைய ஆலோசனைகளும் தேவைப்படலாம். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. கடன்கள் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நேர்மறையான முயற்சியின் மூலம் உங்களிடத்துல இருந்திருக்கும் மறைந்திருக்கும் திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வரவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல திறமைகளும் வெளிப்படும். தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உறவுல திருப்தியான போக்கும் காணப்படும். இருவரும் இன்று மகிழ்ச்சியான விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள்ல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு நகைகளையும் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால முக்கியமான பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அண்டை வீட்டாரிடத்துல அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று சுமூகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய மனநிலையில குழப்பங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தடைகளை எல்லாமே வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் ஈடேறும். இப்பொழுது வரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற பணத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. அன்றாட செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசுவதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகளின் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. பொறுமையாக இருந்து விஷயங்களை கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விஷயங்களை நயமாக பேசி வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். நெருங்கிய நண்பர் ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். தொழில நினைத்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் நல்லபடியாகவும் இருக்கும். இது மன மகிழ் ஏற்படுத்தும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் பெறலாம். ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறுங்க. பங்கு பரிவர்த்தனையில பெரும் தொகையை முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இப்பொழுது அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் இப்பொழுது மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் குறித்து விவாதங்களும் நடைபெறலாம். பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். நண்பர்களுடன் இன்று பிடித்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கற்பனை தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியை கடைபிடிப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க அமைதியை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக செலவுகளும் அதிகமாக தங்க இருக்கும். இது செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தொழில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். நஷ்டங்கள் குறைந்து நிம்மதியும் அடைவீங்க. சின்ன சின்ன தோல்விகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில சிறிய பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரலாம். ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏதாவது திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டமும் கை கொடுப்பதாகவும் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. முடிந்து போன பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்க முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையுங்க.
மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உங்கள் துணையின் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வியாபார நிமித்தமான அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாங்க. நீங்க சமயோஜிதமாக யோசித்து செய்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருப்பதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் அசதியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு செய்வதும் நல்லது. அதற்குரிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையற்ற கோபங்களையும் குழப்பங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை முடிந்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற மன சஞ்சலங்களும் அவ்வப்பொழுது ஏற்படலாங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்னதான் அக்கறையாக வேலை செய்தாலுமே மேலதிகாரிகள் குறை கூறுகிறார்களே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நற்பெயரை பெறுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தொழிலாளர்கள் குறித்த நேரத்துல வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வாங்க. இதனால சிரமங்களும் நீங்கும். இன்று உங்கள் குடும்பத்தினர் மற்றும் மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது சற்று பொறுமையாகவும் இருங்க. சிலருக்கு நவீன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சிலருக்கு வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில காரணங்களினால உங்களுடைய மனமும் அவ்வப்பொழுது அலைப்பாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குணநலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். பயண செயல்பாடுகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். பயனற்ற வாக்குவாதங்களையும் வாக்குறுதிகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில முக்கியமான பொருளாதார பிரச்சனைகளை இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நன்மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான தகுந்த அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தன்னம்பிக்கையின் காரணமாக இன்று துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் என்று சிறப்பாகவும் இருக்குங்க. என்று நீங்கள் எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில வேலைகளை எல்லாமே மளமளவென்று முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் செய்கின்ற வேலையில யாருடைய தலையீடுகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. நினைத்த இடத்துல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்துல எதிர்பார்த்த இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலரிடத்துல வாக்கு தவறாமலும் நடந்தும் கொள்வீங்க. இதனால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. கூடுதலாக வேலைகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. உரிய பத்திரங்களை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. தந்தையின் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. நுட்பமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த துறையில லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு குறைந்த முயற்சியிலேயே நீங்கள் முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும்.
பணியிடத்துல சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனால உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். குடும்ப அபிவிருத்திக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. புத்துணர்ச்சியாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்கக்கூடிய சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில ஏற்பட்டு இருந்த கவனக்குறைவுகளை எல்லாமே திருத்தியும் கொள்வீங்க. தொடர் தோல்வியில இருந்து உங்களை நீங்களே வெளிக்கொண்டு வரவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபமும் உண்டாகும். சில இதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் இன்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடித்தாலே போதும். செயல்கள்ல மனைவியினுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்றாட தேவைகளுக்காக இன்று அதிக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபார சிந்தனைகளும் மனதில மேம்படலாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அதிக பணிகள் இருப்பது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். அதிருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமும் இருக்காது. திருமண உறவில மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பமான உணர்வுகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சிலர் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பகைமையும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல ஏற்றமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் தந்தையாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது.
குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்களும் ஏற்படலாம். இன்று தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சமாளித்து விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை வியாபாரத்துல எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். புதிய வேலைக்கான முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு துறைகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிறுதூர பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில சாதகமான புதிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு கூடி வரலாம். இடமாற்றங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிக வேலையின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியுடனும் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு பண பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த அஜீரண கோளாறுகளும் நீங்கி இன்று புத்துணர்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. அது மட்டுமல்லாமல் தான் சொல்வதுதான் சரி என்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். உறவினர்களுடைய முன்கோபத்தினால பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் உயர்வை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நிதிநிலையும் பலப்படும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆவணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது.
எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். கடினமான உழைப்பின் காரணமாக நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று சுப நிகழ்வுகளும் நடைபெறலாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்ட பொருட்களை வாங்கியும் கொடுப்பீங்க. இல்லாதவர்களுக்கு பண உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வேலைகள் கூடுதலாகவும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல அதிக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப நலனுக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். முயற்சிகள் சிறப்பாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதுல பலவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.